வணக்கம். நான் உங்க கல்பனா ராகவேந்தர். என்னை பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லயும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தின ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பண்றேன். முதல்ல இந்த வயசுல நான் PhD, LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம். ஏன்னா கரெக்டான டைம்ல ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்தார். தயவு செஞ்சு யாரும் வதந்திகளை பரப்பாதீங்க. அன்னைக்கு உண்மையிலேயே நடந்தது இதுதான்னு பின்னணி பாடகி கல்பனா பரபரப்பான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. சிங்கர் கல்பனா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. விபரீத முடிவு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பரவுச்சு. இப்போ அவங்களே விளக்கமான ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தூக்கத்துல சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுங்க, தூக்கம் வராது. ஸோ அதுக்காக டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணி சில மெடிசன்லாம் கொடுத்தாங்க. அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த மெடிசனை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு சுயநினைவு இல்லாம போயிடுச்சு. இதுதான் உண்மையிலேயே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் கல்பனா அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அன்னைக்கு கரெக்டான டைம்ல அவரு தான் படாத பாடுபட்டு என்னை எப்படியோ காப்பாத்திட்டாரு. அவர் மட்டும் கரெக்டான டைம்ல கால் பண்ணி கோஆர்டினேட்லாம் பண்ணலனா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சிங்கர் கல்பனா ஷேர் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.